ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தாயோட கருவறையில் இருந்தே நம்ம போராட்டம் தொடங்கிடுது. நம்ம வர்ற வரைக்கும் 1 மாதத்துலேருந்து 10 மாதம் வரைக்கும் அதுலேயும் பெரும்பான்மையான முயற்சியானது இருக்குது. அதை கடந்து வந்து வெளியே படிக்கிறதுலேருந்து வேலைக்கு போகிறதுலேருந்து நம்மளுடைய முயற்சியானது கடுமையாக இருக்கும். நம்ம எப்பொழுதுமே ஓய்வுங்கிறத எடுக்கவே கூடாது. இறக்கும் வரையிலும் பாடுபடணும், பாடுபட்டே தீரணும். அப்போ தான் நம்ம வந்து முன்னுக்கு வர முடியும். மற்றவங்க நல்லா இருக்காங்கங்கிறது நம்மளுக்கு பேச்சு கிடையாது. நம்ம நல்லா இருக்கோமா, அதுதான் நமக்கு முக்கியம். நாம் இந்த சமுதாயத்தில் நல்லா இருக்கணும்னா பாடுபட்டால் மட்டும்தான் முடியும். அடுத்தவங்க நல்லா இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டே இருந்தால் முடியாது. நம்ம பாடுபடுவோம், பாடுபட்டுக்கிட்டே இருப்போம், சேமிச்சுக்கிட்டே இருப்போம். நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளவு சேமிப்போம். நம்மளுடைய தெம்பு உடம்புல எவ்வளோ இருக்கோ, நம்மளால் எவ்வளோ தூரம் பாடுபட முடியுமோ அவ்வளோ தூரம் பாடுபடணும், சேமிக்கணும், மற்றவங்களுக்கு கொடுக்கணும். நல்ல எண்ணங்களை வந்து மனசில் வந்து விதைக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே நம்ம முன்னுக்கு வர முடியும், பிறரையும் முன்னேற்ற முடியும். நாம் ஒருவர் மட்டுமே வந்து மனிதர் கிடையாது. நம்மை சார்ந்து இருக்கக்கூடியவர்களும் நம்மளுடைய குடும்பம் தான். அவர்களுக்கும்